நான் என் மனசுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு உண்மையான காதலை ரொம்ப காலமாக தேடி ஃபைனலாக கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் அந்த பர்சனை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறது அப்படின்னு எனக்கு தெரியலை. அதுலேயும் அந்த பர்சன் என் லைஃப் பார்ட்னராக வர வைக்கணும், என் வாழ்நாள் முழுக்க என் கூட அவங்கள கூட்டிக்கிட்டு போகணும்னு நான் ஆசைப்படுறேன். அதற்கு நான் எப்படி அந்த பர்சனை இம்ப்ரெஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி என்னுடைய பர்சனல் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எக்கச்சக்கமான பேர் என்கிட்ட கேட்குறாங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் நான் ஷேர் பண்ண ஒரு 5 விதமான ஸ்டெப்ஸ் அண்ட் சைக்காலஜிக்கல் ரீதியான ட்ரிக்ஸை தான் நான் உங்கள் கூட இன்றைக்கி இந்த வீடியோவின் மூலமாக ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நம்பர் 1 சைக்காலஜிக்கல் ட்ரிக்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப், முதல் சைக்காலஜிக்கல் ட்ரிக்ஸ் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஒரு உண்மையான காதலை நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கீங்க. அதுவும் அந்த காதலை நீங்கள் வாழ்நாள் முழுக்க உங்கள் கூட கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, லைஃப் பார்ட்னராக மாற்றிக்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் இந்த 5 விதமான சைக்காலஜிக்கல் ட்ரிக்ஸையும் நீங்கள் யூஸ் பண்ணணும். இல்லை நான் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணுவேன், மிஸ்யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா நிச்சயமாக அந்த இடத்துல தி லா ஆஃப் கர்மா அப்படிங்கிறது வேலை செய்யும். கான்செப்ட் புரியுதுங்களா? ஸோ இந்த 5 விதமான சைக்காலஜிக்கல் ட்ரிக்ஸையும் உண்மையான நேர்மையான வாழ்க்கைக்கு மட்டும் பயன்படுத்திக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு பர்சனை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா அந்த பர்சன் கிட்ட நீங்களாக வாண்டடாக போய் அப்ரோச் பண்ணக்கூடாது. ஒரு வேளை நீங்கள் அப்ரோச் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பர்சன் உங்களை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலும் சரி அல்லது உங்களை அக்செப்ட் பண்ணலை அப்படின்னாலும் சரி, அவங்கள சேஸ் பண்ணாதீங்க, ஐ மீன் துரத்தாதீங்க. அண்ட் தென் தேடி தேடி போய் வாண்டடாக பேசாதீங்க. ஃபர்ஸ்ட் ஒன், நீங்களாக போய் அவங்களுக்கு அப்ரோச் பண்ணவே கூடாது. ரெண்டாவது விஷயம், நீங்களாக போய் அவங்கள துரத்தக்கூடாது, தேடி தேடி போய் பேசவே கூடாது, எந்த விதமான கான்வர்சேஷனும் நீங்கள் கிரியேட் பண்ணவே கூடாது. ஸோ தென் இந்த வரிசையில் இருக்கக்கூடிய 2வது சைக்காலஜிக்கல் ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால், ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது, நீங்கள் போய் வாண்டடாக பேசி பழகக்கூடாது. அப்படி ஒரு வேளை நீங்களாக அவங்கக்கிட்ட ஒரு வேளை போய் பேசி பழக ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அப்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, அது ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி அல்லது பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி, அட்வான்டேஜாக எடுத்துக்கிறானே அப்படின்னு நினைப்பாங்க. அடுத்தது, மெச்சூரிட்டியே இல்லைப்பா, கேஷுவலான ஒரு ரிலேஷன்ஷிப்க்கு அவங்க வந்திருக்காங்கப்பா அப்படிங்கிறத அவங்க கன்ஃபார்ம் பண்ணிப்பாங்க. ஸோ நீங்கள் சீரியஸ் ரிலேஷன்ஷிப்க்கு ஆசைப்படுறீங்களா, கேஷுவல் ரிலேஷன்ஷிப்க்கு ஆசைப்படுறீங்களா அப்படிங்கிறது அந்த இடத்துல தான் க்ரியேட் ஆகுது. ஸோ உங்களுக்கு ஒரு வேளை அவங்க கூட பர்மனெண்ட்டான ரிலேஷன்ஷிப் வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்களாம் வாண்டடாக போயிட்டு அவங்கக்கிட்ட பேசி ஒரு கான்வர்சேஷன் பில்டு பண்ணவே ட்ரை பண்ணாதீங்க. ஓகே, தென் 3வது சைக்காலஜிக்கல் ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால், பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க, அப்போ என்ன தான் செய்யணும் அப்படின்னு கேட்குறீங்களா? எஸ், ஐ கான்டாக்ட் மட்டும்தான் பண்ணணும். ஐ கான்டாக்ட் அப்படிங்கிறது ஃபிசிக்கல் கம்யூனிகேஷனை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஐ கான்டாக்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லணும். ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஐ கான்டாக்ட் பண்ணும்போது ஃபியர்னஸ், பயமானது க்ரியேட் ஆகும். ஆனால் அந்த பயம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பேலன்ஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கு பிறகு நீங்கள் கன்வே பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுடைய ஃபீலிங்ஸை நீங்கள் வார்த்தைகளை பயன்படுத்தாமலேயே உங்களுடைய கண் பார்வையின் மூலமாகவே நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே என்ன பூட்டி வச்சுருக்கீங்களோ அதை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு நல்ல பேஸ்மெண்ட்டாக இருக்கும் இந்த ஐ கான்டாக்ட் தியரி. சரி, ஓகே, ஐ கான்டாக்ட் பண்ண சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக குறுன்னு பார்க்கக்கூடாது, அவங்க எங்கே போனாலும் அவங்களையே பார்க்கக்கூடாது, அந்த மாதிரிலாம் செய்யவே கூடாது. அவங்க சம்டைம்ஸ் நம்மளை திரும்பி பார்க்கும்போது நாமளும் பார்க்கணும். அப்போ முறைச்சி பார்க்கக்கூடாது. அதுலேயும் சில ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது. காமாக ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லுக்கை தான் நீங்கள் போர்ட்ரேட் பண்ணணும். ஓகே, இந்த வரிசையில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான 4வது சைக்காலஜிக்கல் ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால்,
என்னங்க நீங்கள் போய் அவங்கக்கிட்ட அப்ரோச் பண்ணவும் கூடாதுன்னு சொல்லிட்டீங்க, வாண்டடாக போய் ஏதாவது ஒரு கான்வர்சேஷன் பில்டு பண்ணவும் கூடாதுன்னுட்டீங்க. அடுத்தது ஐ கான்டாக்ட் இதை மட்டும்தான் பண்ணணும், அந்த ஐ கான்டாக்ட் கூட முறைக்கக்கூடாது, குறுகுறுன்னு பார்க்கக்கூடாது, சம்டைம்ஸ் தான் நீங்கள் பார்க்கணும், அதுவும் ஐ கான்டாக்ட்லேயே பல லாங்குவேஜ் இருக்குது, அதை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறீங்க. அடுத்தது வேறு எப்படி தான் நாங்கள் எங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை பில்டு பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்களா? பாருங்கள், ஐ கான்டாக்ட் பண்ணதுக்கு பிறகு ஒருத்தவங்களுக்கு உங்ககிட்ட தானாக பேசணும் அப்படிங்கிற ஃபீலிங்கை க்ரியேட் பண்ணும் அந்த ஐ கான்டாக்ட். ஓகேங்களா? ஐ லாங்குவேஜ் அப்படிங்கிறது ரொம்ப 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 பவர்ஃபுல்லானது. ஸோ அது தானாக ஆட்டோமேட்டிக்காக அவங்கக்கிட்ட போய் பேசணும், ஒரு வார்த்தைகளை பரிமாறிக்கணும் அப்படிங்கிற கம்யூனிகேஷனை க்ரியேட் பண்ணுறதுக்காக ஒரு பேஸ்மெண்ட் தான் ஐ கான்டாக்ட். ஸோ 4th ஸ்டெப்பில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது தானாக அமையணும், நீங்கள் எஃபோர்ட் எடுக்கக்கூடாது. அப்படி ஒரு வேளை அந்த பர்சன்கிட்ட நான் பேசணும் அப்படின்னு நீங்கள் எஃபோர்ட் எடுத்தீங்க அப்படின்னாலும் அது வெளியில் யாருக்கும் தெரியக்கூடாது, அந்த பர்சனுக்கே கூட தெரியக்கூடாது. ஆஹா, இவங்க நம்மக்கிட்ட பேசுகிறதுக்கு இவ்வளோ எஃபோர்ட் போடுறாங்க, பாரு என்கிட்ட பேசுகிறதுக்கு இவங்க இவ்வளோ ஆசைப்படுறாங்க அப்படின்னு எந்த காரணத்துக்காகவும் உங்களுடைய பார்ட்னருக்கு தெரியவே கூடாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட்லெஸ்லேயே இருங்க. எஃபோர்ட் ப்ளஸ் பண்ணவே பண்ணாதீங்க, எஃபோர்ட்டே எடுக்காதீங்க. தானாகவே ஐ கான்டாக்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது தானாகவே கம்யூனிகேஷன் க்ரியேட் ஆகும், அப்படி ஒரு சூழ்நிலை உருவாகும். அதை நீங்கள் பிலீவ் பண்ணுங்கள். அடுத்தது, பேச ஸ்டார்ட் பண்ணதுக்கு பிறகு என்ன பேசுவீங்க? நீங்கள் இப்போ ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா நிறைய பேர் பண்ணின தப்பு இருக்கும், அதனால யோசிச்சு பாருங்கள். ஹாய், ஹவ் ஆர் யூ, சாப்பிட்டியா, டே எப்படி போச்சு, என்ன சாப்பிட்ட, எப்போ தூங்குவ, காலையில் எப்போ எழுந்திருப்ப, ஆஃபீஸ்க்கு எத்தனை மணிக்கு கிளம்பி போவ, இந்த மாதிரி ஏதோ பேட்டி எடுக்கிற மாதிரி, பேட்டினா என்ன, இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி ஒரு செலிப்ரிட்டி உட்கார வச்சு உங்களுக்கு என்ன மாதிரியான சாப்பாடு ரொம்ப பிடிக்கும், நீங்கள் என்ன மாதிரியெல்லாம் ட்ரெஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கான்வர்சேஷன் நீங்கள் க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களை என்னப்பா இது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பர்சனே இவங்க இல்லை அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிடுவாங்க. ரொம்ப புத்திசாலித்தனமான ஒரு பார்ட்னர் உங்ககிட்ட இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த பார்ட்னரை எப்படி நீங்கள் கம்யூனிகேஷன் மூலமாக அட்ராக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், ஒரு டாபிக் பற்றி பேசுங்க, ஒரு டாப்பிக்கை அப்படியே க்ரியேட் பண்ணுங்க. இப்போது எனக்கு மலையாள படம் அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். மலையாளத்தில் உணர்வுகளோட ஒரு படத்தை எடுத்து தருவாங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் எடுங்க. அடுத்தது, சில பேர் ட்ரிப்பு போவாங்க, அந்த ட்ரிப்பில் நடந்த சில சுவாரஸ்யமான விஷயங்களை தானாக இயல்பாக பேசிப்பாங்க 2 பேரும். ஸோ அந்த மாதிரி கம்யூனிகேஷனை பில்டு பண்ணுங்க. இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள், ஒரு டிராயிங் ஒன்று உங்களுடைய பார்ட்னருக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. இந்த டிராயிங்கை பாரு, இது யார் பண்ணது, நான் தான்ப்பா பண்ணேன், உனக்கு ட்ராயிங் வரைகிறதுக்கு பிடிக்குமா, சூப்பராக இருக்கே, இந்த ட்ராயிங் எங்கே கற்றுக்கிட்ட, இந்த ஸ்கில்ஸ் எப்படி உனக்கு இருக்குன்னு நீ கண்டுபிடிச்ச. இந்த மாதிரி யூனிக்கான ஒரு டாப்பிக்கை நீங்கள் எடுத்து அழகாக பேசும் பொழுது அந்த இடத்துல 2 பேருக்குமே அடுத்த டாபிக் நான் பேசுகிறேன், அடுத்த டாபிக் நான் வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த க்ரியேட்டிவிட்டி க்ரியேட் ஆகும். ஓகேங்களா? உங்கள் 2 பேருக்கு இடையிலையும் ஒரு க்ரியேட்டிவிட்டி க்ரியேட் ஆகும்போது அந்த இடத்துல ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ரொம்ப ஹெல்தியாகவும் ரொம்ப நேச்சுரலாகவும் இருக்கும். கான்செப்ட் புரியுதுங்களா? எடுத்துக்காட்டுக்கு, என்னுடைய ஹஸ்பண்டும் நானும் ஃபர்ஸ்ட் கான்வர்சேஷன் என்ன இருந்தது அப்படின்னு சொன்னால், டெஸ்லா பற்றியும் ஐன்ஸ்டீன் பற்றியும் நாங்கள் ஒரு சில உரையாடல்கள் இருந்துச்சு. அது முற்றிலுமாக ஆர்கியூமெண்ட்டாக தான் இருந்தது. அவர் பார்த்திங்கன்னா ஐன்ஸ்டீனை பெருமையாக பேசிட்டு போயிட்டுருந்தாரு. அப்போ நான் டெஸ்லாவை பற்றி பெருமையாக பேசிகிட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி அடுத்து நானா நீயா அந்த மாதிரி எங்கெங்கேயோ சயின்ஸில் ஸ்டார்ட் பண்ணி, மூவிஸில் ஸ்டார்ட் பண்ணி, அடுத்தது ஜோதிடமில் ஸ்டார்ட் பண்ணி எங்கெங்கேயோ போயிட்டு ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் எங்களுடைய கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது. ஸோ இப்படி தான் எங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை நாங்கள் பில்டு பண்ணோம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில். ஸோ இந்த மாதிரி உங்கள் பார்ட்னருக்கு, உங்கள் பார்ட்னருடைய மென்டாலிட்டியை பேஸ் பண்ணி, ஓகேங்களா, சில பேர் ரொம்ப அட்வான்ஸ்டாக யோசிப்பாங்க, சில பேர் பார்த்திங்கன்னா நம்ம சொன்னோம் இல்லையா, நீ என்ன சாப்பிட்ட, நீ எனக்கு என்ன கலர் பிடிக்கும், இந்த மாதிரி கூட டேஸ்ட் இருக்கும். ஸோ
உங்கள் பார்ட்னர் எந்த மாதிரியான லாங்குவேஜில் இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது மஸ்ட் இம்பார்ட்டண்ட். அப்படி ஒரு வேளை உங்களுக்கு தெரியல, அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் பிடிக்கும் அப்படிங்கிறது தெரியலனா அதுக்கு கூட நான் சைக்காலஜிக்கல் ரீதியான கவுன்சிலிங்லாம் கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா கீழே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். சரி, ஓகே. இந்த வரிசையில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான 5வது சைக்காலஜிக்கல் ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? நீங்களாக அப்ரோச் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் நீங்களாக போய் ஒரு கம்யூனிகேஷனை வளைக்கக்கூடாது. அதுக்கு பிறகு ஐ கான்டாக்ட் தான் பண்ணணும். ஐ கான்டாக்ட் பண்ணி அவங்களுக்குள்ள ஒரு ஒப்பீனியன், ஒரு தாட் பேசணும் அப்படிங்கிறது க்ரியேட் ஆனதுக்கு பிறகு கம்யூனிகேஷன் தானாகவே க்ரியேட் ஆகும். அதுக்கு பிறகு யூனிக்கான ஒரு டாபிக் எடுத்து தான் நீங்கள் கம்யூனிகேஷனை பில்டு பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம். அப்போ 5வது ஸ்டெப் என்ன அப்படின்னா, அந்த பர்சனுடைய ஸ்பெசிஃபிக்கான ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கணும். அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு யூனிக்கான ஒரு ஸ்பெசிஃபிக்கான விஷயத்தை கண்டுபிடிச்சி அதை நீங்கள் குறிப்பிட்டு பாராட்டணும். இது வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ விஷயம் பண்ணியிருப்போம், அதை சுற்றி இருக்க எல்லாருமே பார்த்துருப்பாங்க. ஆனால் யாருமே இது வரைக்கும் யூனிக்காக கண்டுபிடிச்சி உங்ககிட்ட இப்படி ஒரு ஸ்கில் இருக்கா, சூப்பரான விஷயம், நீ எல்லாருக்கிட்டையும் மரியாதையாக பழகிறப்பா, ரொம்ப நல்ல விஷயம்ப்பா அப்படின்னு சொல்லி யாருமே பாராட்டி இருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் அதை யூனிக்காக கண்டுபிடிச்சி இது பெஸ்ட்டாக இருக்குப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லும் போது அவங்களுக்கு உயர்வாக ஃபீல் ஆகும். ஸோ நம்மளை யாராவது உயர்த்தும் பொழுது தான் நம்மளுடைய வேல்யூ என்னங்கிறதே நம்மளால் ரியலைஸ் பண்ண முடியும். கரெக்டு தானே? அதுக்குன்னு நீங்கள் ஐஸ் வைக்கக்கூடாது, பொய்யான புகழ்ச்சியெல்லாம் பண்ணக்கூடாது. அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா, வலிரா பாரு அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஸோ அதனால் உண்மையிலேயே அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்கில், ஒரு குட்டியான ஸ்கில் இருக்கும். எல்லார்கிட்டையுமே ஒவ்வொரு க்யூட்டான விஷயம் நிச்சயமாக இருக்கும். அதை கண்டுபிடிச்சி தான் நீங்கள் பாராட்டணும். சும்மா ஹே நீ நல்லா சமைக்கிற, நீ நல்லா க்யூட்டாக சிரிக்கிற, இதை மாதிரிலாம் சொல்லக்கூடாது. ஓகேங்களா? அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய யூனிக்னஸை கண்டுபிடிச்சி நீங்கள் அதை பாராட்டும் போது தான், அடடா நம்ம இவ்வளோ வர்த்தான ஒரு பர்சன் இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னா ஆக்சுவலாக நாமளே கண்டுபிடிச்சிருக்க மாட்டோம் நம்மக்கிட்ட இருக்க திறமையை. ஆனால் நம்ம பார்ட்னர் கண்டுபிடிச்ச உடனே நமக்கு அவங்க பெஸ்ட்டாக தெரிய ஆரம்பிப்பாங்க. ஸோ இதை அந்த நாள் மட்டும் பண்ணக்கூடாது, லைஃப் லாங் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். குட்டி குட்டியாக அவங்க பண்ணக்கூடிய உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய யூனிக்கான விஷயங்களை எடுத்து நீங்கள் இது ரொம்ப பெஸ்ட்டான விஷயம் அப்படின்னு சொல்லி பாராட்டும் போது அவங்க உங்களை ரொம்பவுமே ஆழமாக பிலீவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த 5 விதமான சைக்காலஜிக்கல் ட்ரிக்ஸும் ஃபர்ஸ்ட் ஒரு பர்சனை பார்க்குறீங்க, அந்த பர்சனை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய சைக்காலஜிக்கல் ட்ரிக்ஸ் தான். ஸோ இதுக்கு மேலே நீங்கள் பில்டு பண்ணுறதுக்கு உங்களுக்கு சைக்காலஜிக்கல் ட்ரிக்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் கீழே டிஸ்பிளே ஆகிருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அடுத்தடுத்து இதே போல் சைக்காலஜிக்கல் ட்ரிக்ஸ் வீடியோ வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ தென் வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் பாக்ஸில் எங்கிட்ட கேளுங்க. அல்லது எங்கிட்ட பர்சனல் லைஃப் கோச்சிங் எடுத்துக்கணும், அல்லது லா ஆஃப் அட்ராக்ஷன் சம்மந்தப்பட்டமான கிளாஸஸ், லவ் அட்ராக்ட், மணி அட்ராக்ட், ஜாப் அட்ராக்ட், இது போல் ஏதாவது வாண்டட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே டிஸ்பிளே ஆகிருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் 2 புத்தகங்களை எழுதியிருக்கேன். ஒன்று பேராற்றலின் பிறப்பிடம், மற்றொன்று உறக்கத்தின் உளவியல். இந்த 2 புத்தகங்களையும் நீங்கள் வாங்கி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா புத்தகத்துடைய லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் புத்தகத்தை வாங்கி படிச்சுட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.